ஆடுகளைப் போல் அல்லாமல் சிங்கமாய் வாழ்ந்திட ஆவேசமூட்டிய வல்லவர். அடிமை ஒருவனை அடிமை என்று சொன்னால் அறுபடும் விலங்கு என்றவர். அஞ்சிச் சாவதும் கெஞ்சியே பிழைப்பதும் அருவருப்பினவுகின்ற புரட்சியாளர் அம்பேத்கரை வணங்கி தமிழ் புலிகள் கட்சியின் நாமக்கல் ஒருங்கிணைந்த மாவட்டத்தின் சார்பில் நடத்தப்படுகின்ற கண்டன பொதுக்கூட்டத்தினுடைய தலைவர், தமிழின தளபதி, தமிழ் புலிகளின் தளபதி, மரியாதைக்குரிய தலைவர் அண்ணன் நாகை திருவள்ளுவன் அவர்களே, பொதுக்கூட்டத்தில் கண்டன உரை ஆற்ற வந்துள்ள மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் தோழர் பேரறிவாளன் அவர்களே, தலைமை நிலைய செயலாளர் தோழர் முகிலரசன் அவர்களே, மாநில செய்தி தொடர்பாளர் பெருமதிப்பிற்குரிய அண்ணன் முத்துக்குமார் அவர்களே, மாநில அமைப்பு செயலாளர் அதிவீரன் அவர்களே, இந்நிகழ்வை வெகு சிறப்பாக முன்னின்று நடத்தி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய அமைப்பு செயலாளர் தோழர் கிட்டாச்சி சிவா அவர்களே, மாநில கொள்கை பரப்பு துணை செயலாளர் கார்த்தி அவர்களே, மாநில இளம்புலிகள் அணி செயலாளர் அறிவித்தமிழன் அவர்களே, தம்பி கவிவள்ளுவன் அவர்களே, ஊடக பிரிவினுடைய துணை செயலாளர் பிரபாகரன் அவர்களே, நாமக்கல் சேலம் மண்டலத்தினுடைய துணை செயலாளர் தோழர் சிவசங்கர் அவர்களே, நாமக்கல் சேலம் மண்டலத்தினுடைய செயலாளர் உதயபிரகாஷ் அவர்களே, இந்நிகழ்வில் வெகு எழுச்சியாக மக்களை பங்கேற்க வைத்து வெகு சிறப்பாக மக்கள் பணியாற்றி வரக்கூடிய ஒருங்கிணைந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர்கள் மரியாதைக்குரிய தோழர் வினோத் சேகுவார் அவர்களே, பரமத்திவேலூர் சட்டமன்ற தொகுதியினுடைய மாதேஸ்வரன் அவர்களே, திருச்செங்கோடு சட்டமன்ற தொகுதியினுடைய ஆற்றல் மிக்க செயலாளர் தோழர் சுரேஷ் அவர்களே, குமாரபாளையம் தொகுதியினுடைய செயலாளர் தோழர் அழகேசன் அவர்களே, இந்நிகழ்வை நாமக்கல் மாநகரில் வெகு சிறப்பாக முன்னெடுத்த பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியிலும், நெருக்கடிகள் நம்மை நிலைகுலைத்த போதும் கொள்கை நெறிப்படி வாழ்தல் வீதம் என்கின்ற நாகை திருவள்ளுவன் அவர்களினுடைய உண்மை தளபதி மரியாதைக்குரிய மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் குமரவேல் அவர்களே, இந்த பகுதியிலே இந்த நிகழ்வை வெகு சிறப்பாக ஒருங்கிணைப்பதற்கு பல்வேறு வகையில் உதவி புரிந்த நகர பொறுப்பாளர்களே, பேரூர் பொறுப்பாளர்களே, ஒன்றிய பொறுப்பாளர்களே மற்றும் சிறப்பாக பங்கெடுத்திருக்கின்ற கரும்புலி குயிலி பேரவனுடைய பொறுப்பாளர்களே, அத்துணை தோழர்களுக்கும் தலைமைக்குழு சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மரியாதைக்குரிய தோழர்களே, தமிழ்நாட்டில் சமூக நீதி ஆட்சி நடைபெறுகிறது. எல்லோருக்கும் எல்லாம் என்று சொல்லக்கூடிய அனைத்து தளங்களிலும் அனைவரைக்கும் பங்கேற்க வைக்கின்ற சமூக நீதி ஆட்சியில் இந்த ஆட்சிக்கு அவப்பெயரை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக ஆட்சி என்பது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாறிவிடும். ஆனால் அதிகாரிகள் 60, 62 ஆண்டுகள், 58 இருந்தது, மீண்டும் 2 ஆண்டுகள் உயர்த்தி 60 ஆண்டுகள். அதிகாரிகளுடைய மனநிலை என்பது அதிகாரத்திற்கு வருகிற போது எந்த மாதிரியான மனநிலையோடு வருகிறார்கள் என்றால், இங்கு ஆட்சியை குறை கூறுவதற்காக இந்த கண்டன பொதுக்கூட்டத்தை நடத்தவில்லை. அதிகாரிகளுடைய மனதிலே படிந்திருக்கின்ற அந்த மனுசாஸ்திரத்தின்படியான அழுக்கை அகற்ற வேண்டும். குறைந்தபட்சம் அணிந்திருக்கின்ற சீருடைக்காவது மதிப்பளிக்க வேண்டும். எப்படி இருக்கிறார்கள் என்றால், காவல் நிலையத்திற்கு வந்தவுடனேயே அணிகின்ற போது, சீருடை அணிகின்ற போது, அல்லது பள்ளிக்கூட பாடப்புத்தகத்திலே இருப்பதை போல தீண்டாமை ஒரு பாவச் செயல், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம், தீண்டாமை ஒரு மனிதத்தன்மையற்ற செயல் என்பதையெல்லாம் வெறும் பேப்பர் வாசகங்களாக மட்டுமே மனப்பாடம் செய்து கொண்டு சீருடை அணிகின்ற போது தான் இந்த நாட்டினுடைய இறையாண்மையை காப்பேன், எந்த வகையிலும் சாதி ரீதியாகவோ மத ரீதியாகவோ இன ரீதியாகவோ யாரையும் பாகுபடுத்தி பார்க்க மாட்டேன், இந்திய அரசியலமைப்பு சட்டம் வகுத்துள்ள அனைத்து சட்டத்திட்டங்களுக்கும் உட்பட்டு சீருடை பணியாளராக பணி செய்வேன் என்கின்ற உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டவர்கள் சீருடையை கலட்டுகின்ற போது தான் எந்த குடும்பத்திலிருந்து வந்தோமோ, யாருடைய தெருவிலிருந்து வந்தோமோ அந்த தெரு பாசமும் சாதி பாசமும் அவர்களை விடாமல் துரத்தி வருகிறது. இது இந்த சமூகத்திலே கடைநிலையில் இருக்கின்ற பார்ப்பானுக்கு மேலான சாதி இல்லை, சக்கிலியனுக்கு கீழான சாதி இல்லை என்பது பொதுவான சொல்லாடல். ஆனால் இந்த சக்கிலியர்களுக்கும் கீழான நிலையில் யார் இருக்கிறார்கள் என்று கேட்டால், எல்லா குடும்பத்திலும் இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூகமான பெண்கள் சமூகம். இந்த சமூகம் முன்னேற வேண்டும் என்பதற்காக தந்தை பெரியார் 94 ஆண்டுகள் மூத்திர சட்டியை சுமந்து கொண்டு பெண்களுக்கு இத்தனை பெரிய முன்னேற்றத்தை கொண்டு வருவதற்கு அத்தனை வகையிலும் துணையாக இருந்தார். ஆனால் இங்கு மேற்கு மண்டலத்தில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய காவல் நிலையங்களில் ஆய்வாளர்களாக யார் இருக்கிறார்கள் என்றால், இடைநிலை சாதிகள், சாதி இந்துக்கள், அந்த சாதியைச் சேர்ந்த பெண்கள் தான், சாதி இந்து பெண்கள் தான் காவல் ஆய்வாளர்களாக இருக்கிறார்கள். இப்பொழுது ஆண் சமூகத்தை கூட ஒரு வகையிலே நாம் சரிகட்டி விடலாம் போல் இருக்கிறது. ஆனால் பெண்களுக்குள்ளாக இருக்கின்ற சாதிய வேற்றுமைகளை நாம் எப்படி களைவது என்பதே இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு தந்தை பெரியார் இத்தனை ஆண்டுகள் போராடினார்.
புரட்சியாளர் அம்பேத்கர் இந்த சமூகத்திலே பெண்களுக்கு எவ்வளவோ சிறப்பான திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்தவர். பணிக்கால விடுப்பு, பேறுகால விடுப்பு, பெண்களுக்கு சொத்திலே சம உரிமை தர வேண்டும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் பேசினார். அதை நடைமுறைப்படுத்தி காட்டியவர் தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதல்வர், தமிழக முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். ஆனால் பெண்களுக்கு இவ்வளவு பெரிய வாய்ப்புகளை எல்லாம் உருவாக்க வேண்டும் என்று சிந்தித்தவர்கள் யார் என்றால் நம்மை போன்ற சேரிகளிலே பிறந்த புரட்சியாளர் அம்பேத்கர் தான். ஆனால் அத்தனை உரிமைகளையும் வாங்கி கொண்டு பெண்களுக்கு தனி காவல் நிலையம், பெண்களுக்கு மகிழா கோர்ட் என்று இத்தனை வசதிகளும் வர வேண்டும் என்பதற்கு இந்தியாவிற்கே ஒரு முன்னோடி மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது என்றால் இது தந்தை பெரியாரால் பண்படுத்தப்பட்ட மண். தந்தை பெரியாரனுடைய முழு மூச்சு கனவாக எது இருந்தது என்றால் உமன் எம்பவர்மெண்ட், பெண்கள் முன்னுரிமை, பெண்களை முன்னேற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இருந்தது. ஆனால் முன்னேறிய பெண்களுக்கு மீண்டும் மீண்டும் தங்களை மனு சாஸ்திரத்தின் அடிமைகளாக, இன்றைக்கு வரைக்கும் சாஸ்திரத்தின் அடிமைகளாக, சாதியின் அடிமைகளாக, மதவாதத்தின் பிடியில் இருக்கக்கூடியவர்களாகத்தான் தற்பொழுது வரை நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். ஏங்க கொடுமை என்னன்னா, ஒரு சமூகத்தில் பெண்களுக்கு எந்த மாதிரியான கொடுமையெல்லாம் நடந்தது. இவர்கள் பொது இடத்துல பங்கெடுக்க முடியாது. 6 மணிக்கு மேலே ஆனால் வீட்டுக்கு வந்துடணும்னு சொல்லி தான் இத்தனை காலமும் இவங்களுக்கு வச்சிருந்த குடும்ப அமைப்பு எல்லாமே இவங்களை கட்டாயப்படுத்தி வச்சிருந்தது. நீங்கள் இரவு பணி செய்யலாம், நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம், சுதந்திரமாக இருக்கலாம் அப்படிங்கிற உரிமையெல்லாம் யார் கொடுத்தாங்க அப்படின்னா புரட்சியாளர் அம்பேத்கர் கொடுத்த சட்டங்கள் தான் இவங்களுக்கு வந்து சுதந்திரத்தை கொடுத்தது. புரட்சியாளர் அம்பேத்கர் கொடுத்த சட்டங்களை எடுத்துக்கொண்டு புரட்சியாளர் அம்பேத்கருடைய வாரிசுகளை இந்த அளவிற்கு வஞ்சிப்பது நியாயமாங்கிறது தான் நாங்கள் கேட்குற கேள்வி. நாங்கள் அரசையோ மற்ற இருக்கின்ற தனிநபர்களையோ யாரையும் தாக்கலை. இந்த அரசு இன்றைக்கு இவ்வளவு பெரிய சிறப்பான பணிகளை எல்லாம் செய்வதற்கு 68 விழுக்காடு வாக்குகளை அளித்தவர்கள் மேற்கு மண்டலத்திலே பெரும்பான்மையாக வசிக்கக்கூடிய அருந்தையர் சமூகம். இஸ்லாமியர்களுக்கு அடுத்தது இந்த திராவிட மாடல் ஆட்சி அமைவதற்கு மிகப்பெரிய அளவிலே வாக்கு வங்கிகளை இன்றைக்கு வரைக்கும் நாங்கள் மாறல, இன்னைக்கு வரைக்கும் மாறல. எங்கள் தலைவர் அண்ணன் நாகை திருவள்ளுவன் சொல்லுவார், திராவிட மாடல் அரசு தான் நம்மை தலைநிமிர வைக்கும், நமக்கான சமத்துவத்தை உருவாக்கும். புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாளை சமத்துவ நாளாக அறிவித்தார். தந்தை பெரியார் பிறந்த நாளை சமூக நீதி நாளாக அறிவித்தார். இன்றைக்கும் படிக்கின்ற குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டத்திலிருந்து பல்வேறு திட்டங்கள் வந்துகிட்டு இருக்கு. ஆனால் இத்தனையும் செய்யக்கூடிய ஆட்சிக்கு யார் கெட்ட பேரை உருவாக்குறாங்கன்னு கேட்டால், நான் முன்னமே சொன்னேன், ஆட்சிங்கிறது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாறலாம். ஆனால் அதிகாரிகள் 60 ஆண்டுகள் தொடர்ந்து அதே இடத்துல இருப்பாங்க. அவங்களுக்கு எப்போ பணி மூப்பு வருதோ அது வரைக்கும் அதே இடத்துல இருப்பாங்க. எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இருந்தவங்க தானே இன்னைக்கு வரல இந்த நாட்டில், இன்னைக்கு வரல காவல் ஆய்வாளர், இன்னைக்கு வரல காவல் கண்காணிப்பாளர், துணை கண்காணிப்பாளர், இவங்கெல்லாம் மாறிட்டாங்களா? எடப்பாடி பழனிசாமி ஆட்சி போனோடனே இருந்த எல்லாத்தையுமே நம்ம எல்லாத்தையும் வாஷ் அவுட் பண்ணிட்டு யாராவது ஃப்ரெஷர்ஸை கொண்டு வந்துருக்கணுமா? அப்போ இவங்களுடைய மனநிலை எந்த மாதிரி இருக்கு? இன்னைக்கு RSSல சாகா பயிற்சி எடுத்துக்கிறவங்க தாங்க பெரும்பான்மையாக மேற்கு மண்டலத்தில் காவல் அதிகாரிகளாக இருக்கிறாங்க. பல பள்ளிக்கூடங்களை இன்னைக்கு வந்து RSS சாகா பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. மேற்கு மண்டலம் முழுக்க முழுக்க ஒரு மதவாதிகளுடைய பிடியிலே கிடக்குது. ஈரோடு, திருப்பூர், கோயம்புத்தூர் இது எல்லாம் முழுக்க RSSனுடைய கூடாரமாக மாறிக்கிட்டு இருக்கு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து ஒரு கேரளா மாதிரி. இங்கே படித்தவர்கள் கிட்டத்தட்ட 80-70 விழுக்காடு, அது பட்டியல் சமூகமாக இருக்கட்டும், பிற சாதிகளாக இருக்கட்டும், யார் வேணாலும் இருக்கட்டும், மேற்கு மண்டலத்திலேயே அதிகம் படித்தவர்கள் நாமக்கல்லை சேர்ந்தவர்கள். நாமக்கல் எந்த மாதிரி இடம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 60 காலத்திலிருந்து MP சின்னையன் காலத்திலிருந்து நல்லமுத்து MLA இங்கே மற்ற இடத்துல எல்லாம் ஒரே ஒரு அருந்ததியர் தான் MLA-வாக வருவாங்க. மல்லசந்திரத்தில் ஒரு MLA அருந்ததியர் வருவார். இங்கே ராசிபுரத்தில் ஒரு MLA அருந்ததியராக இருப்பார். நாமக்கல் பாராளுமன்ற தொகுதி 6 சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கிய பாராளுமன்ற தொகுதியை சின்னையன் என்பவர், ராணி என்பவர், அல்லது இவர் ஜெயக்குமார் என்பவர், இந்த மாதிரி பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் தான் இங்கே இருப்பாங்க. ஏன் கொடுத்தான் பட்டியல் சமூகத்துக்காரங்களுக்கு? எதுக்காக பட்டியல் சமூகத்துக்காரங்களுக்கு இவ்வளவு பெரிய அங்கீகாரத்தை கொடுத்தாங்க? 6 சட்டமன்ற தொகுதியை நிர்வகிக்கக்கூடிய MP பதவியை எதுக்காக கொடுத்தாங்க? பாப்புலேஷன் அடிப்படையில் லட்சோப லட்சம் அருந்ததியர்கள் மேற்கு மண்டலத்திலேயே படித்தவர்கள், அறிவாளிகள், இன்டலெக்சுவல் நாமக்கல்ல தான் இருக்கும். நாமக்கல்ல தான் இருக்கும். நாமக்கல் சுற்று வட்டார பகுதியில் தான் இருக்கும். அதனால தான் இங்கே MP தராங்க, அதனால தான் இங்கே MLA தராங்க, அதனால தான் இங்கே அமைச்சர் தராங்க. சும்மா கிடைச்சிடல, இதெல்லாம் சும்மா கிடைச்சிடல. VPDயும் இருந்தார். அந்த மாதிரி இதெல்லாம் சும்மா கிடைச்சிடல. ஆனால் VPDயினுடைய புத்தி இன்னைக்கு வந்து மலந்திங்கிற புத்தி மாதிரி போயிடுச்சு, எங்கேயோ ஒரு பக்கம் போயிட்டார். ஏங்க இந்த சமூகத்தை எந்த அளவுக்கு கை தூக்கி முன்னோக்கி விடணும்? ஒரு படித்த சமுதாயம், ஒரு அறிவாளி சமுதாயம் எந்த அளவுக்கு மேலே தூக்கிட்டு வரணும்? ஆனால் என்ன செஞ்சு வச்சிருக்காங்க? என்ன செஞ்சு வச்சிருக்காங்க? இன்னைக்கு வரைக்கும் காவல்துறையில் ஒரு சேருக்கு சண்டை போடுற நிலைமையில் நாங்கள்லாம் இருக்கிறோமா? புரட்சியாளர் அம்பேத்கர் கொடுத்த சட்டம் தான் அரசியலமைப்பு சட்டம் இந்திய நாட்டை முழுமையாக வழிநடத்தது. ஆனால் எங்களுக்கு காவல் நிலையத்தில் சேர் போட மாட்டாங்க. இங்கே இருக்கிற காவல் ஆய்வாளர், ஒரு பெண் ஆய்வாளர், உங்களுக்கெல்லாம் வேறு வேலை இல்லையா, வந்துட்டு இங்கே SC ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை தூக்கிட்டு அப்படின்னு. வன்கொடுமை தடுப்பு சட்டம் என்ன சும்மா கொடுத்தாங்களா? சும்மா கொடுத்தாங்களா?
நான் பொது இடத்துல நடக்க முடியாது, பொது பாதையில் நடக்க முடியாது, பொது கிணற்றில் நீர் எடுக்க முடியாது, எல்லாரும் போற கோயிலுக்கு நான் போக முடியாது. இத்தனை அவமானங்களை, இத்தனை இழிவுகளை காலங்காலமாக சுமந்ததினால் எனக்கு உரிமை பெற்று தர வேண்டும் என்பதற்காக வன்கொடுமை தடுப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது. நீ இந்த மாதிரி ஏதாவது மனுஷனை பிரிச்சிங்கன்னா, மனுஷனை இங்கே வரக்கூடாதுன்னு தடுத்தீங்கன்னா உன்னை சிறையில் அடிச்சிருவாங்க, உனக்கு ஜாமீன் தர மாட்டாங்க என்பதற்காக கொண்டு வரப்பட்டது தான் வன்கொடுமை தடுப்பு சட்டம். இதுவும் புரட்சியாளர் அம்பேத்கர் ஏற்படுத்தின ஏற்பாடு. இங்க பெரிய பெரிய மிட்டாமிராசுகள் இருக்கலாம், பஸ் முதலாளி, லாரி முதலாளி, இருக்கு முதலாளி, கோழி பண்ண முதலாளி, ஆயிரக்கணக்கான ஏக்கருக்கு சொந்தக்காரராக இருக்கலாம். வாக்கு ஒன்று மட்டும் தான் செலுத்த முடியும். ஒரு மனிதன் ஒரு மதிப்பென்றால் ஒரு மனிதனுக்கு ஒரு வாக்கு மட்டும் தான் செலுத்த முடியும். என்கிட்ட 1000 கோடி சொத்து இருக்குங்க, எனக்கு ஒரு 10 ஓட்டு சேர்த்து கொடுங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆபீசர் 10 ஓட்டு தந்துட மாட்டாங்க. ஒரு மனிதனுக்கு ஒரு மதிப்பெண்ணா ஒரு மனிதனுக்கு ஒரு வாக்கு மட்டும் தான் செலுத்த முடியும். அதே நடைமுறை தானே இந்தியா முழுக்க இருக்குது, அதே நடைமுறை தானே வாழ்வியல்லையும் இருக்கணும். அது எப்படி நாங்க போறப்ப மட்டும் சேர் போடாத காவல்துறை அதிகாரி அங்க இருக்கிறவன் மற்ற எவனாவது ஒருத்தன் சாதி சங்கத்துக்காரனோ மற்ற எந்த ஒரு முதலாளியோ எவனாவது வந்தானா அவனுக்கு உடனே சேர் எடுத்து போடுறாங்க, ஃபேன், டேபிள் ஃபேன் எடுத்துட்டு போய் உள்ள வைக்கிறாங்க. அப்படின்னா ஒரு மனிதன் ஒரு மதிப்புன்னா, ஒரு மனிதன் ஒரு வாக்குன்னா எல்லா மனிதனுக்கும் ஒரே மாதிரி மதிப்பு தான் இருக்கணும். அதை செய்ய தவறியது எந்த வகையில் நியாயம்? நீங்க எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. தயவு செய்து காவல்துறை அதிகாரிகள் உங்களுடைய மனநிலையை மாற்றிக்கொள்ளுங்கள். வட மாவட்டங்களில் மரக்காண கலவரம் மாதிரியோ அல்லது தென் மாவட்டங்களில் முதுகுளத்தூர் கலவரம் மாதிரியோ இங்கெல்லாம் எதுவுமே வராது, நீங்கள் அந்த மாதிரிலாம் எதுவுமே செய்ய மாட்டீங்க, எல்லாமே அப்படியே இதாகிட்டீங்க அப்படின்ட்டு. நாங்கள் படித்தவர்கள், புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்லியிருக்காரு, அனைத்து துன்ப பூட்டுகளின் திறவுகோல் ஆட்சி அதிகாரம் மட்டுமே. ஆட்சி அதிகாரத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம். எங்களை தயவு கூர்ந்து என் முப்பாட்டன் மதுரை வீரன் வைத்திருந்த வாளை ஏந்த வைத்து விடாதீர்கள். தயவு கூர்ந்து கைகூப்பி நாங்கள் மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். நான் காலங்காலமாக ஒடுக்கப்பட்ட சமூகத்திலே பிறந்து செருப்பு தைப்பவனாக, மலம் அள்ளுவனாக, கூலியாக, பண்ணை அடிமையாக, கொத்தடிமையாக வாழ்ந்த காலம் போதும். நாம் அதிகாரத்தை அடைய வேண்டும் என்கின்ற லட்சியத்தோடு தமிழ் புலிகளாய் லட்சோப லட்சம் இளைஞர்கள் அணிதிரண்டு வருகிறோம். எங்கள் இலக்கை நீங்கள் சிதைத்து விடாதீர்கள். ஒரு காவல்துறையினுடைய துணை ஆய்வாளர், ஊரக காவல் நிலையம் திருச்செங்கோட்டில், அவர் ஒரு சிலோன் தமிழர். ஏங்க, பல்லாயிரக்கணக்கான தமிழர்கள் ரத்தமா அப்படியே சதயமா கிடக்கிறப்ப நூற்றுக்கணக்கான பேரை நாங்கள் எங்க சொந்த பணத்தை எல்லாம் கொடுத்து ஈழத்தமிழர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தோம், ஈழத்தமிழர்களுக்கு பல்வேறு உதவிகளை செஞ்சோம், பல வழக்குகளை வாங்கினோம். ஏன் இங்கே நீலாம்பூரில் இராணுவ வாகனத்தை அடிச்சு நொறுக்கணும், இழப்புகளை பற்றி சந்திக்காம நாங்கள் அவ்வளவு பெரிய தியாகங்களை எல்லாம் செய்து தமிழ் சமூகத்திற்கு ஒரு நாடடைய வேண்டும் என்பதற்காக தமிழர்கள் தாகம் தமிழீழ தாயகம் என்பதை தமிழ்நாடு முழுக்க பறைசாற்றிய எங்கள் மகத்தான தலைவர் அண்ணன் நாகை திருவள்ளுவன் அவர்கள் வழியில் நாங்கள் பயணிக்கிறோம். ஏங்க, ஒரு சிலோன் தமிழருங்க, ஒரு எஸ்ஐ சக்கிலி தெருவுக்குள்ள சிசிடிவி வைக்க முடியுமா? எங்கள் பிள்ளைங்களுக்கு தோழர் வினோத் சொன்னாரே, இப்போ வரையிலும் பாத்ரூம் இல்லை, எல்லாம் எப்படா பொழுது இறங்கும் நம்ம முள்ளுக்காட்டு பக்கம் ஒதுங்கலாம்னு நினைக்கிற மாதிரி ஒரு நிலைமையில் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். சிசிடிவி அங்கே வைக்கலன்னு சொல்லி ஒரு எஸ்ஐ கேட்குறாரு. ஆதாரம் எங்கேங்க இருக்குது அப்படிங்கிறாரு. ஆதாரங்களுக்கு நாங்கள்லாம் எங்கள் வாழ்கிறதே, எங்கள் வாழ்வாதாரத்தை நகர்த்ததே பெரும்பாடாக இருக்குது. உதயகுமார்ன்ட்டு ஒரு எஸ்ஐ, தயவு செய்து வந்திருக்கிற ஐஎஸ் குறிப்பெடுத்துக் கொள்ளுங்க. இது மக்களினுடைய மனக்குமுறலை நாங்கள் மேடையில் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கோம். பல வழக்குகள் அதே மாதிரி 2024 6வது மாதத்தில் மணிகண்டன் என்பவரை குமரமங்கல ஏரியில் அடித்து கொலை பண்ணி போட்டுடுறாங்க. இப்போ வரைக்கும் அந்த குடும்பத்துக்கு சேர வேண்டிய SC ST வன்கொடுமை தடுப்பு சட்டம் கொடுத்திருக்கிற பல பலன்களை வந்து சேரவில்லை. அதே போல அந்த குடும்பத்தில் ஒருத்தருக்கு பென்ஷன் தரணும், ஒருத்தருக்கு அரசு வேலை தரணும். மணிகண்டனும் ஒரு மாற்றுத்திறனாளி, மணிகண்டனுடைய மனைவியும் அறிவு கொடியும் ஒரு மாற்றுத்திறனாளி. இப்போ வந்து தலைவர்கிட்ட மனு கொடுத்துட்டு போயிருக்காங்க. மாற்றுத்திறனாளி பொண்ணை போய் ஒரு ஹாஸ்டலுக்கு 300-400 பேர் இருக்கிற சமையல் வேலைக்கு போட்டால் அந்த பொண்ணால் வேலை செய்ய முடியுங்களா? அந்த பொண்ணு நடக்கவே முடியாதுங்க. ஏங்க, என்னங்க இது? நாங்கள் எதுக்கு தாங்க போராட்டம் பண்ணுறது? நான் தான் முதல்லயே சொன்னேன், நாங்கள் ஆட்சி அதிகாரத்தை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கிறோம். எங்களை ஏன் கொண்டு வந்து மறுபடியும் நீங்கள் வந்து போராட்டம் பண்ணு, நீ அதை செய்ய அப்படின்ட்டு ஏன் எங்களை எல்லாம் டைவர்ட் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க? எத்தனை ஆண்டு கால உழைப்பு இந்த சமூகம் ஒரு அரசியல் அங்கீகாரத்தை அடைவதற்கு இன்றைக்கு ஒரு இலக்கை எட்டி நாங்கள்லாம் மேலே வந்திருக்கோம். இன்னைக்கு எங்களுக்கு எல்லாம் எந்த மாதிரி நடக்குதுன்னா, நாங்கள் ஒரு வழக்கு வாங்கிட்டு ஒரு கண்டிஷன் கையெழுத்து போட்டோம்னா கூனி குறுகி போய் நோட்டு எடுக்க போகிறப்ப அப்படியே பம்பிக்கிட்டே போகணும் உள்ள. எங்கள் பசங்க யாராவது கேஸ் வாங்கியிருந்தாங்கன்னா கண்டிஷன் கையெழுத்துக்கு போகிறப்ப அப்படியே கூனி குறுகி போய் போவோம். எவனாவது ஏட்டு பார்த்தா கூட எங்களெல்லாம் மிரட்டுவான். ஆனால் ஒரு கொலைகாரன்
நாமக்கல்ல ஒரு முன்னுதாரணமாயிருச்சு. எங்க மனசாட்சி இருக்காங்க உங்களுக்கு? நாக்க 2 துண்டா வெட்டினவன், கழுத்து அறுத்து படுகொலை செய்தவர். எங்க ஒரு கதாநாயகனை மாதிரி வந்துட்டு போறப்ப நாங்க உசுர பலி கொடுத்த எங்களுக்கு எவ்வளவு வேதனை இருக்கும். என்னங்க என்ன பெரிய தாகத்தை செஞ்சிட்டாரு. என் தலைவர் மேல எத்தனை வழக்கு இருக்கு. நாங்க எங்க கிட்ட நிலம் இல்ல, எங்க கிட்ட விவசாயம் பண்ற காடு இல்ல, எங்க கிட்ட ஆடு மாடு இல்ல. ஆனா முல்லை பெரியாறுல தண்ணி வரலன்னா உடனே நாங்க போய் போராட்டம் பண்றோம். காவிரியில தண்ணி தரலன்னா நாங்க உடனே போய் போராட்டம் பண்றோம். ஸ்டெர்லைட் துப்பாக்கி சூடா தலைவர் நாகை திருவள்ளுவன் போராட்ட களத்தில் இருக்காரு. நேற்று மதநல்லிக்க பேரணியில் எங்க தலைவர் கூட இருக்காரு. கூடங்குளம் அணு உலை நிலையா அத்தனையில நாங்க கூட இருக்கோம். ஏங்க இந்த திருட்டு நாய் என்னங்க பண்ணா? இவனுக்கு எதுக்குங்க இத்தனை மாவீரன் மாதிரி ஒரு இவ்வளவு பெரிய பட்டோடாம எதுக்குங்க? யார் செஞ்சது? காவல்துறை பொச்சல் அடிச்சு துரத்திருந்தா இவெல்லாம் பட்டாசு விடுவானா? நாமக்கல் கோர்ட்டுக்கு வர்றப்ப ஒரு கொலைகார யாருன்னு தெரியலையா? யாருன்னு தெரியுதா இல்லையா? இதை செஞ்சுட்டு ஒரு சக்கிலியா இதே மாதிரி மாவீரன் மாதிரி உழவ முடியுமா? காவல்துறை விடுமா? விடுமாங்க? கண்டிஷன் கையெழுத்து போற வேணும். என்ன சொல்ற நீங்க? ஏய் என்னடா என்னடா போ, நாயை விரட்டுற மாதிரி விரட்டுற. அவன் செஞ்சதை விட இவன் என்ன குற்றம் செஞ்சுட்டான்? அவன் மாவீரன்னா நாங்க எந்த வகையில் குறைஞ்சுவேன்? சார், மேற்கு மண்டலத்தில் எல்லா தளபதிகளை போலவும் நாங்களும் பெரிய தளபதிகள் தான். எல்லா தலைவர்களை போலவும் நாங்களும் பெரிய தலைவர்கள் தான். நான் வாக்கில் மட்டும் 68 விழுக்காடு நாங்கள் கொடுத்தோன்னு சொல்ல, இந்திய விடுதலை போராட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான உயிர்களை இழந்தவர்கள் அருந்தையர்கள். இஸ்லாமியர்களும் அருந்தையர்களை தவிர நீங்க அதிகமான உயிரிழப்பை இந்திய விடுதலை போராட்டத்தில் பார்க்க முடியாது. மேற்கு மண்டலத்தில் ஒரு தலைவரை எடுத்துக்கிட்டு கொண்டாடுற மாதிரி, ஏன் நீ பொல்லானுடைய இளைஞர்கள்லாம் இருக்கிறீங்களே, ஏன் பொல்லானுடைய படத்தை உங்க 2 வீலரில் போடல? ஏன் உங்க காரில் ஓட்டல? ஏன் எடுத்துக்கிட்டு போகல? இங்க மோகனூர்ல எங்க விழாவில் எங்க தலைவருக்கு நாங்கள் ஃப்ளக்ஸ் வச்சா ஒரு ஆய்வாளர் துணை ஆய்வாளர் வந்து ஃப்ளக்ஸ் எடுங்க அப்படிங்கிறாராமா. ஏங்க என்னங்க கொடுமை இது? இந்த மாவட்டம் மேற்கு மண்டலம் முழுக்க லட்சோப லட்சம் மக்கள் நாங்க தாங்க இருக்கிறோம். இது எங்க ஊரு, எங்க மண்ணு. நாங்க கொண்டாடாம எங்க தலைவரை நாங்க கொண்டாடாம வேற யார் கொண்டாடுவா? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க? தக்கிலிங்க எல்லாம் பண்ணையத்தில் இருப்பான், அப்பொழுது ஆனால் வீட்டுக்கு போயிடுவான். இவன்லாம் வீதிக்கு வர மாட்டான், போராட மாட்டான். இவன்லாம் எங்க ஃப்ளக்ஸ் வைக்க போறான், இவன்லாம் கொடி கட்ட போறான் அப்படின்னு நினைச்சிட்டீங்களா? அந்த காலம் மலையேறி போச்சு. அந்த காலம் மலையேறி போச்சு. நாங்க விடுதலை போராட்ட தளபதிகளை போல ஒண்டி வீரனாக, மதுரை வீரனாக, பொல்லானாக, குயிலியாக மாற வேண்டுமா? நாங்கள் புரட்சியாளர் அம்பேத்கராக மாற வேண்டுமா என்பதை களம்தான் தீர்மானிக்கும். புரட்சியாளர் மாவோ சொன்னது மாதிரி நாங்கள் எடுக்க வேண்டிய ஆயுதத்தை எதிரிதான் தீர்மானிக்கிறார். எனவே பல்வேறு தளபதிகள் தங்களுடைய கண்டன முழக்கத்தை எழுப்ப வேண்டிய நிலையிலே இத்தோடு என்னுடைய கண்டன முழக்கத்தை நிறைவு செய்து முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.